சார் வணக்கம் சார். வணக்கங்கண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்கண்ணா. உங்களுக்கு இந்த சேனல் அறிமுகம் தேவையில்லை, அதனால உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் பண்ணிடுங்க சார். அண்ணா என்னோட பேர் சதீஷ்குமார், நாமக்கல் மாவட்டங்கண்ணா. ஓகே சார். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? அண்ணா நான் இப்போ தற்சமயம் வந்து ஆமணக்கு விவசாயம் வந்து பண்ணிட்டு இருக்கிறேங்கண்ணா. இப்போ ஆமணக்கு விவசாயம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேங்கண்ணா. ஸோ ஆமணக்கு விவசாயம் வந்து இதனால் என்ன பயன், யாரெல்லாம் இதை போடணும், இதோட ஃபியூச்சர் மார்க்கெட் என்ன, ஸோ இதெல்லாமே எடுத்து நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக சொல்லிட்டு இருக்கிறேங்கண்ணா. ஓகே சார். எனக்கும் அதை பற்றி கொஞ்சம் டவுட் இருக்குது. நான் விவரமாக கேட்கணுங்களா? கேள்வியா? கேட்கலாங்கண்ணா, தாராளமாக கேட்கலாங்கண்ணா. ஆனால் இந்த ஆமணக்கை பற்றி நான் சில டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுறேங்கண்ணா. இது யாரெல்லாம் இந்த ஆமணக்கு பண்ணலாம், ஸோ இதோட மார்க்கெட்டிங் என்ன அப்படின்ட்டு சில டவுட் இருக்குண்ணா எல்லாத்துக்குமே விவசாயிகளுக்கு. ஏன்னா இப்போ இந்த 4 வருஷமாக எனக்கு கூப்பிட்றவங்க எல்லாமே இது மார்க்கெட்டிங் இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இது டீட்டெயிலாக சொல்லிடுறேங்கண்ணா. உலக நாட்டுக்கு அனைத்து நாட்டுகளுக்குமே இந்தியாவிலேருந்து தாங்க எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது. 90% ஆமணக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுதுங்கண்ணா. ஸோ அதனால் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் பயப்படவே தேவையில்லைங்கண்ணா. இதுதான் மேஜரான பாயிண்ட்டுங்கண்ணா. அனைத்து நாட்டுக்குமேங்கண்ணா. அதுவும் ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 17 லட்சம் டன்னு வந்து உற்பத்தி பண்ணுறாங்கண்ணா. 17 லட்சம் டன்னு பார்த்திங்கன்னா 90% வந்து உலக நாட்டுக்கு அனைத்து நாட்டுக்குமே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுதான் ஒரு மேஜரான பாயிண்ட்டுங்கண்ணா. ஸோ மார்க்கெட்டிங்கில் வந்து எந்த ஒரு பயமுமே கிடையாதுங்கண்ணா. சாதாரணமாக விற்பனை பண்ணலாம். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1% தான் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறோண்ணா. இந்த விவசாயம் பண்ணுறது வந்து இந்த ஆமணுக்கு பார்த்திங்கன்னா ஒரே 1%. குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா 85% 90% பண்ணுறாங்கன்னா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் ஒரு 10%, 7-10%, ஆந்திரா கர்நாடகாவில் சேர்த்து ரெண்டும் சேர்த்து ஒரு 5%. நாம் 1% கம்மியாக தான் நம்ம விவசாயமே பண்ணுறோம். ஸோ அதனால் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் இது ஒரு மேட்டர் இல்லைங்கன்னா இந்த விவசாயிகளுக்கு நான் தெளிவாக சொல்கிறேங்கண்ணா. மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் பயப்பட தேவையில்லை. இதுதான் ஒரு மேஜரான பாயிண்ட்டுங்கண்ணா. சார் இந்த ஆமணக்கு பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பயிரிடலாம் சார்? ஆனால் இந்த ஆமணக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ மேஜராக வந்து பார்த்திங்கன்னாங்கண்ணா, இந்த காட்டுப்பன்றி தொல்லை, மயில் தொல்லை, இந்த குரங்கு தொல்லைங்கண்ணா, இந்த மாதிரி அனிமல்ஸ் சம்மந்தமான தொல்லைகள், ஆடு மாடு தொல்லை, காட்டில் போந்து சாப்பிட்றது, பயிரெல்லாம் சாப்பிட்றது அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த காட்டு பன்றிகளாக வெடி காவல் காக்கிறாங்க. திருவண்ணாமலை இந்த சைடில் ஏகப்பட்ட பிரச்சனை, கிருஷ்ணகிரி இந்த சைட்லாங்கண்ணா. ஸோ அவங்க இதை தாராளமாக பண்ணலாங்கண்ணா. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா வெளியில் ஜாப் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, என்னால் எந்த விவசாயம் பண்ண முடியாது, நான் வெளியில் இருக்கிறேன், மானாவாரி நிலம் இருக்குது, ஸோ அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா வறட்சியான நிலங்கண்ணா. ஸோ ரொம்ப வறட்சியாக எனக்கு தண்ணி பற்றாக்குறை, தண்ணியே இல்லை, கம்மியாக தான் இருக்குது, 1 ஏக்கரை தான் மக்காசோளம் தண்ணி பாயும் அப்படின்னா 10 ஏக்கர் to 15 ஏக்கரை வந்து இந்த ஆமணக்கு வந்து பயிர் பண்ணலாங்கண்ணா. ஸோ இவங்கெல்லாம் தாராளமாக இந்த ஆமணக்கு வந்து பயிர் பண்ண தேர்ந்தெடுக்கலாங்கண்ணா. சார் நிலத்தை எப்படி சார் தேர்வு செய்கிறது? ஆனால் நிலத்தேர்வு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேஜரான பாயிண்ட்டு தண்ணி தேங்காத நிலமாக இருக்கணுங்கண்ணா. இப்போ இந்த நிலத்தில் பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது, ஒரு 2 மழை பெய்யுதுன்னா, முந்தானேத்து ஒரு 3 மழை பெஞ்சதுங்கண்ணா. பட் இந்த நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தேங்கலிங்கன்னா லைட்டான ஈரப்பதம் மட்டும்தான் இருக்குங்கண்ணா. ஸோ மணல் மாதிரி மண் இருக்குங்கண்ணா. ஸோ இந்த மாதிரி நிலம், தண்ணி தேங்காத நிலம் எந்த நிலமாக இருந்தாலும் தாராளமாக நம்ம வந்து பயிர் பண்ணலாங்கண்ணா. அதுதான் மேஜரான பாயிண்ட்டு. பிஹெச் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 6.5 ஒரு 7க்குள்ளார இருக்கணுங்கண்ணா. ஸோ அது நீங்கள் மண் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் பிஹெச் லெவலில் 6.5 ஒரு 7க்குள்ளார இருக்கிற மாதிரி அந்த நிலத்தை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கலாங்கண்ணா. ஆமணக்கு பொறுத்த வரைக்கும் எத்தனை ரகம் இருக்குது, அதை நீங்கள் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆனால் இதில் வந்து ரகம் வந்து ஏகப்பட்ட ரகம் இருக்குதுங்கண்ணா. குஜராத் ரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா GCH 1 அப் டு GCH 10 வரைக்கும் இன்றைக்கி இருக்குதுங்கண்ணா. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா YRCH 1, YRCH 2, YRCH 3ங்கண்ணா, YTP 1 இந்த மாதிரி நிறைய ரகம் இருக்குதுங்கண்ணா. அது போக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ரகம் இருக்குது, ஆந்திரா வெரைட்டி இருக்குதுங்கண்ணா, DCH, ICH இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குண்ணா. ப்ரைவேட் வெரைட்டியே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50-100 வெரைட்டி இருக்குங்கண்ணா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு ரகத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த மண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி கம்மியாக வேணும் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த வெரைட்டி கொடுக்கணுங்க. ஒரு சில மண்ணில் வளர்ச்சி கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மண்ணுக்கு ரகத்தை நம்ம மாற்றி கொடுக்கணுங்க. ஸோ யாருக்கு எந்த மண் இருக்குதோ அந்த மண்ணை நம்ம சொல்கிறப்ப நம்ம அந்த ரகத்தை தேர்ந்தெடுத்து நாமளே கொடுத்துடலாங்கண்ணா. சார் ஆமணக்கு பொறுத்த வரைக்கும் விதை நேர்த்தி மற்றும் விதை முறை எப்படி சார்? ஆனால் விதை நேர்த்தி விதை முறையை பொறுத்த வரைக்கும்னா நம்ம விதை கொடுக்குறப்பே வந்து பார்த்திங்கன்னா விதை நேர்த்தியோட தான் வருங்கண்ணா. ஷீல்டு பேக்கிங் தான் வரும். பட் அதை வந்து நம்ம விதை நேர்த்தி பண்ணணும் மீண்டும் அப்படின்னா சூடோமோனாஸ் விரிடிங்னா. ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து விதைநேர்த்தி பண்ணிக்கலாங்கண்ணா. அது போக வந்து பார்த்திங்கன்னா திரம் இருக்குங்கண்ணா. திரம் இந்த 3ல் ஏதாவது ஒன்று போட்டு விதைநேர்த்தி பண்ணிக்கலாங்கண்ணா. ஸோ விதைப்பு முறை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இது பாருங்களேங்கண்ணா, இந்த ஆமணக்கு இந்த வயலில் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வாக்கியல் பிடிச்சி போட்டிருப்பாங்கண்ணா. ஸோ இதுக்கு பேர் தான் வாக்கியல் பிடிச்சி போடுறதுங்கண்ணா. ஸோ வாக்கியல் 2 பக்கம் போட்டு 2 கரை போட்டு நடுவில் வந்து 4 அடிக்கு 1, 5 அடிக்கு 1, 6 அடிக்கு 1ங்கண்ணா. அது ஒவ்வொருத்தரோட மண்ணை பொறுத்து நம்ம வந்து இதை மாற்றி ஊனிக்கலாங்கண்ணா. அதே மாதிரி இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த கரெக்டு இந்த செடி டு செடி இந்த கேப் வந்து 8 அடி நம்ம அகல விட்டு போகணும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து விதை வந்து நம்ம அளவு வந்து கொடுக்கணுங்கண்ணா. உரன் மேலாண்மை பற்றி சொல்லுங்கள் சார்.
ஆனால் உரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த கொட்டமுத்தை பொறுத்த வரைக்கும் மண்ணில் இருக்கிற சத்தையே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குங்கண்ணா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் உரமாகவும் நம்ம கொடுத்துக்கலாங்கண்ணா. மாட்டு தொழு உரம், ஆட்டுக்குப்பை, சாணம் இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களாங்கண்ணா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாங்கண்ணா. ஸோ இது பிரகாரம் நம்ம வந்து கொடுக்கணும். ஒரு சில ஃபெர்டிலைசர் கொடுக்குறாங்க, பட் அது கொடுக்குற மாதிரி இருந்தால் நான் அது கொஞ்சம் குறைக்கணுங்கண்ணா. இனிமேல் இது அவ்வளோலாம் ஃபெர்டிலைசர் டேரெக்டாக கொடுக்க தேவையில்லைங்க. ஸோ ஆர்கானிக் பயோவில் பண்ணவே ஓரளவுக்கு இது போதுமானதாங்கண்ணா. நீர் மேலாண்மை பற்றி சொல்லுங்கள் சார். ஆனால் நீர் மேலாண்மை அப்படிங்கிறது வந்துங்கன்னா இது பல விதமாக இருக்குதுங்கண்ணா. ஸோ என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இது வந்து வாய்க்கால் பாசனங்கண்ணா. அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் இரிகேஷன் இருக்குது, ரெயின் கன் இரிகேஷன் இருக்குதுங்கண்ணா. அதே மாதிரி ரெயின் ஹோஸ் இருக்குதுங்கண்ணா. ஸோ இந்த மாதிரி பல விதமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் போட்டிருப்பாங்க. இப்போ இந்த வாய்க்காலில் பாய்ச்சுற மாதிரி இருந்ததுன்னா தண்ணி ஒன்ஸ் நம்ம வாய்க்காலில் பாய்ச்சிட்டோம்னா இதுவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 நாளைக்கு நம்ம தண்ணி விட தேவையில்லைங்கண்ணா. அதே ட்ரிப்பாக இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு நம்ம 10 நிமிஷம் 15 நிமிஷம் விட்டு 4 நாளுக்கு ஒருக்கா 10 நிமிஷம் 15 நிமிஷம் விடலாங்கண்ணா. அதே மாதிரி தான் ரெயினோஸுங்கண்ணா. ரெயினோஸ் அதே மாதிரியே நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டிருப்போம், அது அந்த மலை மாதிரி வருங்கண்ணா. ஸோ அது பேர் ரெயினோஸ், அதுலேயும் போடலாங்கண்ணா. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நம்ம என்ன வேணுமாலும் தண்ணி எடுத்து விட முடியும். ஸோ வாய்க்காலுக்கும் நம்ம ரெயினோஸ் இந்த டியூபுக்கும் சில டிஃப்ரென்ஸ் இருக்குங்கண்ணா. ஸோ அது நான் விதை கொடுக்குறப்ப நான் சொல்லிடுவேண்ணா எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத முறையை நான் சொல்லிடுவேண்ணா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் முறை. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 15 நாளைக்கு ஒரு தண்ணி இருந்தால் போதுங்கண்ணா. ஆடி மாதம் மழை காலம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு தண்ணியை விட தேவையில்லைங்கண்ணா. ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி 4 மாதத்துக்கு நம்ம கொட்டமுத்துக்கு வந்து தண்ணியை விட தேவையில்லைங்கண்ணா. ஸோ அதுதான் இதோட அட்வான்டேஜுங்கண்ணா. ஏன்னா மற்ற மக்காச்சோளம் இதெல்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 நாளைக்கு தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணுங்கண்ணா. அப்படியே ஈரப்பதை எனி டைம் இருந்துகிட்டே இருக்கணும். இது வந்து வறட்சியான பயிருங்கண்ணா. ஸோ தண்ணி அதிகம் தேவையே இல்லைங்கண்ணா. ஸோ கம்மியான தண்ணி, ஏன்னா இந்த வருஷம்லாம் 2026 எல்லினோ வருது அப்படிங்கிறாங்கண்ணா. ஸோ அதனால் ரொம்ப வறட்சியாக இருக்கும். பட் ஆமணக்கு பயிர் பண்ணுறது பெஸ்ட்டுங்கண்ணா. சார் கலை மேலாண்மை பற்றி சொல்லுங்கள் சார். ஆனால் கலை மேலாண்மை அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த வாய்க்காலில் பார்த்துருப்பீங்கன்னா ஒரு களை எடுத்தால் போதுமானதுங்கண்ணா. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிழல் கட்டிங்கண்ணா. இப்போ இந்த மரம் ஒரு 15 கிளை 16 கிளை வருது அப்படின்னா ஃபுல்லாக நிழல் கட்டிக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா புல் இருக்காதுங்கண்ணா. இந்த நடுவில் இருக்கிற புல் வந்து ஒன்றும் பெரிய மேஜராக ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்கண்ணா. தேவைப்பட்ட பவர் டில்லரு, பவர் வீடரு, மினி டயர் விட்டு கூட உள்ளே வந்து ஓட்டிக்கலாங்கண்ணா. ஸோ அது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்கண்ணா. ஸோ பூச்சி மேலாண்மை சார். ஆனால் பூச்சி மேலாண்மை அப்படிங்கிறது ஆக்சுவலாக இந்த கார்த்திகை பட்டம் போட்டதுங்கண்ணா. இது கார்த்திகை மார்கழியில் போட்டது. பட் கார்த்திகை மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி தாக்குதல் கம்மியாக இருக்குதுங்கண்ணா இந்த ரகத்துக்கு. என்ன காரணம் அப்படின்னா மற்ற ரகமெல்லாம் இந்த ப்ரைவேட் ரகம்லாம் போடுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் வராதுங்கண்ணா. பயங்கரமான இந்த ஈ கொசு, இந்த மாதிரி வெள்ளை கொசு, இந்த மாதிரி தேனூரிவு மாதிரி வருங்கண்ணா. பட் உங்களுக்கு பார்த்தாவே தெரியுங்கண்ணா. இன்னைக்கு தேதியில் பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குண்ணா. அப்படி கிளியராக வெரி கிளியராக இருக்குங்கண்ணா. ஸோ அதனால் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராதுங்கண்ணா. அதே நீங்கள் சித்திரை வைகாசியில் போடுறப்ப இந்த நோய் தாக்கமே இருக்காதுங்கண்ணா. இந்த காய் புழு மட்டும் கண்டிப்பாக வருங்கண்ணா. இந்த காய் இருக்குது பார்த்தீங்களாங்கண்ணா. இந்த காயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயில் உள்ள ஓட்டை போட்டு உள்ள புழு பூந்துருங்கண்ணா. ஸோ அந்த புழுவுக்கு மட்டும் ஒரு கண்ட்ரோல் பண்ணணுங்கண்ணா. அது நம்ம வேப்பண்ண நிம்பிசைடு அந்த இது அது எவ்வளோ ppm 10,000 ppm 20,000 ppm இருக்குங்கண்ணா, கணக்கு இருக்குது. ஸோ அதை வந்து 1 டோஸ் 2 டோஸ் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதையும் கண்ட்ரோல் பண்ணிடலாங்கண்ணா நம்ம. சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செடி எத்தனை லீவ்ஸ் வரும்? ஆனால் இதில் வந்து ஒரு செடிக்குங்கண்ணா நம்ம கொடுக்குற ரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 16 to 19 கிளை நல்ல பர்ஃபெக்ட் மெயின்டெனன்ஸுங்கண்ணா. ஒவ்வொரு செடிக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிறோம். நல்ல இடைவெளி இருக்குதுன்னா 16 to 19 கிளை கேரண்டியாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியுங்கண்ணா. ஏன் இந்த அளவுக்கு செடி ஹைட் இருக்குன்னா இந்த அளவுக்கு கீழே இருந்து பிரான்ச்சஸ் இருக்கிறனால தான் உங்களுக்கு அந்த ஹைட் வந்துருக்குங்கண்ணா. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்கண்ணா. அதே மாதிரி இந்த ஒவ்வொரு கிளையிலேருந்து இந்த மாதிரி ஒவ்வொரு குளம் வருங்கண்ணா. இப்போ இது ஒரு குளங்கண்ணா, இது ஒரு கிளை, பட் இது ஒரு கிளைங்கண்ணா. இந்த மாதிரி ஒவ்வொரு கிளையிலேருந்து ஒவ்வொரு குளம் வருங்கண்ணா. அதுக்கப்புறமேட்டு இது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இங்கே பாருங்களேங்கண்ணா. இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த குளம் இந்த பிரான்ச்சஸ்லேருந்து வந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்கண்ணா. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 2 3 வந்திருக்குங்கண்ணா. ஸோ இதை நான் முத்துனதுக்கப்புறம் அறுவடை பண்ணதுக்கப்புறம் இதில் ஒன்று வருங்கண்ணா. ஸோ ஒரு 15 கிலோ ஆவரேஜாக வருது அப்படின்னா 15 கட் பண்ணதுக்கப்புறம் 15லேருந்து 2 வந்தால் கூட 30 வருங்கண்ணா. ஸோ அதுக்கப்புறம் நல்லா செடி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா 30 கிளையிலேருந்து மீண்டும் 2 வருங்கண்ணா. ஸோ அந்த மாதிரி கொண்டுட்டு வரப்போ தான் நம்ம அந்த 2000 கிலோவுக்கு மேலே அச்சீவ் பண்ண முடியுங்கண்ணா. கேரண்டியாக கொண்டு வரலாங்கண்ணா அந்த மாதிரி பண்ணுறோம். சார் இந்த கொட்டமுறத்தை பொறுத்த வரைக்கும் அறுவடை எப்படி சார்? ஆனால் அறுவடைங்கிறது இந்த குளம் இருக்குது பார்த்தீங்களாங்கண்ணா. ஸோ இது வந்து இப்போ ஒரு 50% ஸ்டேஜில் இருக்குங்கண்ணா. இன்னும் ஒரு மாதம் போனால் இந்த காய் வந்து ஃபுல்லாகவே காஞ்சிருக்குண்ணா. கீழே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% காய் காஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கொலையை வந்து கட் பண்ணிடலாங்கண்ணா. நம்ம ரோஸ் கட்டுறங்கண்ணா. நம்ம இதில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நெட்டில் ரோஸ் கட்டுறன்ட்டு இருக்குண்ணா. அந்த கட்டரை வச்சு கட் பண்ணிடணும். அருவா கண்டிப்பாக போடக்கூடாதுண்ணா. கட்டரை வச்சு தான் கண்டிப்பாக கட் பண்ணணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல நம்ம வயல்லே கூட, இப்போ ஒவ்வொருத்தர் வயல் தூரம் இருக்கும், வீடு தூரம் இருக்குங்கண்ணா. ஸோ அதனால் நம்ம வயல்லே ஒரு இடத்துல நம்ம கீழே பரதா போட்டு கீழே வச்சு மூட்டாம் போட்டு வச்சுருவோங்கண்ணா. ஸோ வச்சிட்டோம்னா ஒரு வாரத்தில் வந்து அந்த இந்த கோல் எல்லாமே உதிரிடுங்கண்ணா. இந்த கோல் இருந்து இந்த காய் தனியாக உதிரிடும். எடுத்து போட்டு காய வச்சிங்கன்னா ஒரே நாள் காய்ஞ்சலாம். அப்படி இல்லைன்னா எடுத்து வெயிலில் இந்த டேரெக்டாக இந்த வெயிலில் கொலையை போட்டோம்னா கூட தடி போட்டு தட்டி வச்சு எடுத்து கொண்டு போய் ஸ்டோரேஜ் பண்ணிடலாம். மூட்டை கட்டி ஸ்டோரேஜ் பண்ணிடலாம். ஸ்டோரேஜ் பண்ணிங்கன்னா 5 வருஷம் 10 வருஷம் ஆனால் கூட காய் கிடாதுங்கன்னா பயப்படுறதால எலி பெருக்கான் எதுவுமே சாப்பிடாத அனிமல்ஸ் எதுவுமே டச் பண்ணாதுங்கண்ணா. ஸோ இதோட அட்வான்டேஜாக அதுதாங்கண்ணா. ஸோ இது வந்து நம்ம கொலை கட் பண்ணி வீட்டுக்கு கொண்டாந்துடும்.
வீட்டுக்கு கொண்டாந்து காயை பிரிச்செடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம மில்லுக்கு கொண்டு போய் அடிக்கணுங்கண்ணா. ஸோ எல்லாருமே என்ன கேட்குறாங்க எனக்கு ஃபோன் பண்ணி அப்படின்னா, எல்லாமே கொண்டாந்துட்டேங்க சார், இது எப்படி கொண்டு போய் நம்ம அடிக்கிறது எங்கே இருக்குன்னு தெரியல அப்படிங்கிறாங்கன்னா, இதை வந்து டேரெக்டாக நம்ம கடலை அடிக்கிற மிஷின், நிலக்கடலை அடிக்கிற மிஷின், ஏன்னா போன வருஷம் நிறைய பேருக்கு அப்படி தான் சொல்லியிருக்கிறேன், நிலக்கடலை அடிக்கிற மிஷின் கொண்டு போனோம் அப்படின்னா அவங்க அடித்து கொடுத்துருவாங்க. சப்போஸ் அவங்களுக்கு தெரியலனா 6ஆம் நம்பர் ஜல்லடா இல்லைனா 6.5ங்கண்ணா, இந்த நம்பர் ஜல்லடையை நம்ம சொன்னோம்னா ஒரு 1000 ரூபா 1500 தான் வரும். அந்த ஜல்லடை அவங்க சொன்னோம்னா அவங்களே வாங்கிக்குவாங்க, அந்த ஜல்லடை போட்டு அழகாக அடித்து கொடுத்துருவாங்கண்ணா. ஸோ அவ்வளோதான் மேட்டருங்கண்ணா. நம்ம அடித்து கொடுத்துட்டா நம்ம அதுக்கு மேலே மில்லு கொண்டு போய்க்கலாம்ண்ணா. மில்லு கொண்டு போயிட்டு அப்படின்னா நம்ம மார்க்கெட்டிங், இந்த மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேங்கண்ணா, உலக நாட்டுக்கே இந்தியா தான் வந்து 90% இந்த ஆமனுக்கு வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோ வேல்யூபிளான பொருள் வந்து தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லணும்னா, இப்போ டெஸ்லா கார் தயாரிக்கிறனா கூடங்கண்ணா, அதுக்கு உண்டான பிளாஸ்டிக் பார்ட்ஸு, அந்த இது ஒயர் இன்சுலேஷன் இருக்குது பார்த்தீங்களாங்கண்ணா, எலக்ட்ரிக்கல் பார்த்து, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கொட்டமுத்து எண்ணெய் தான் தயாரிக்கிறாங்கண்ணா. நீங்கள் கூகுளில் கூட போட்டு பாருங்கள், ஒரு டெஸ்லா காருக்கு 10 லிட்டர் வரைக்கும் ஆமனுக்கு எண்ணெய் வந்து தேவைப்படுதுங்கண்ணா. ஸோ டேரெக்டாக எண்ணெயை யூஸ் பண்ண மாட்டாங்க, அதை டெரிவேட்டிவ் பண்ணிடுவாங்க. பிளாஸ்டிக் 11 அந்த செபாஸ்டிக் அப்படின்ட்டு நிறையா மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணி அதை அந்த பாகமாக தயாரித்து இப்போ அந்த டெஸ்லா கார் கொண்டு போகிறோம். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளோட எண்ணிக்கை அதிகரிச்சிட்டு இருக்குதுங்கண்ணா. இன்னும் வரப்போகிற காலத்தில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் தான் வரப்போகுதுங்கண்ணா. ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இதோட தேவை வந்து இன்னும் அதிகரிச்சுட்டு தான் இருக்குண்ணா. இப்போ 2024-25 வந்து பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு மட்டுமே 2.25 லட்சம் டன்னு ஆயில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறாங்க. சைனாவுக்கு மட்டுமே மொத்தம் 6 லட்சம் லிட்டர் என்ன தான் நம்ம எக்ஸ்போர்ட்டே பண்ணுறேங்கண்ணா மொத்தமாகவே. அதில் 2.25 லட்சம் சைனாவுக்கு மட்டுமே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அங்கே தேவைப்படுதுன்னு நீங்கள் வச்சு பாருங்கள். பல விதமான பொருள் வந்து இதிலேருந்து தயாரிக்கிறாங்க. மெடிக்கலுக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதில் ரிசின்னு ஒரு இதில் நச்சுத்தன்மை இருக்குண்ணா. இந்த கொட்டமுத்து இருக்குது பார்த்தீங்களாங்கண்ணா, இந்த முத்தை உள்ளே பிரித்து இதை வந்து குழந்தைங்களோ நாமளோ சாப்பிட்டா பயங்கரமான விஷங்கண்ணா. ஸோ அவ்வளோ நச்சுத்தன்மை இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம கேன்சருக்கு வந்து எப்படி வந்து அதை கண்டுபிடிக்கலாம், மருந்து கண்டுபிடிக்கலான்ட்டு இப்போ வந்து ரிசர்ச் போயிட்டு இருக்குதுங்கண்ணா. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்கண்ணா. ஸோ மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் பயப்படவே தேவையில்லைண்ணா. எல்லா இடத்துலையும் மார்க்கெட்டிங் இருக்குண்ணா. நம்ம கிட்டத்தட்ட இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கே மாட்டோம், அந்தந்த பொருளுக்குலாம் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் பயப்பட தேவையில்லை. நம்ம எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படின்னு மக்கள் கேட்குறாங்கண்ணா. ஸோ அது வந்து மிகப்பெரிய கேள்வி தான். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம லோக்கல்லே வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயாற்ற மில்லெல்லாம் நிறையா இருக்குண்ணா. ஸோ அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம். அது போக எனக்கு வந்து நிறைய கூப்பிட்றாங்கண்ணா, இந்த மாதிரி கொட்டமுத்து வேணும், லோக்கலில் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வரப்போ நான் டேரெக்டாக அந்த மில்லை ஜாயின் பண்ணி விட்றேன்னா. அப்படி இல்லை அப்படின்னா ஏகப்பட்ட மண்டி இருக்குதுங்கன்னா, மண்டி நம்பர் நான் ஆரம்பத்தில் விதை கொடுக்குறப்பே மண்டியோட நம்பரையும் கொடுத்தாங்கண்ணா. மார்க்கெட்டிங், ஏன்னா நம்ம என்ன நம்பி எதுவுமே மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. ஏன்னா சில விஷயம் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, ஆனால் மார்க்கெட்டிங் அவங்கள நம்பி தான் பண்ண முடியும். இல்லைன்னா வந்து மார்க்கெட்டிங்கே பண்ண முடியாது. திடீர்னு அவர் இல்லாத போயிட்டாருன்னா மார்க்கெட்டிங் ஜீரோங்கண்ணா. பட் நம்ம அப்படி பண்ணுறது இல்லைங்கண்ணா. ஆரம்பத்திலே மார்க்கெட்டிங் சொல்லிடுறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் ஓப்பனாக சொன்னால், முயல்மார்க் ஆயில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சேலம் கம்பெனி இருக்குண்ணா. நீங்கள் டேரெக்டாக நீங்கள் கொண்டுட்டு போனீங்கன்னா அவங்களே எடுத்துக்குவாங்கண்ணா. ஸோ அமௌண்ட் வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். மார்க்கெட் ரேட் இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு 71 ரூபா 50 பைசாங்கண்ணா. ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுண்ணா. மார்க்கெட்டிங் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணுமாலும் எடுத்துக்கலாம். விருதுநகரில் ஏகப்பட்ட மில்லு இருக்குது. நம்ம விருதாச்சலம் சைடு, கள்ளக்குறிச்சி சைடு இருக்குதுண்ணா, விழுப்புரம் சைடு இருக்குது. போன வருஷம் விழுப்புரம் சைடெலாம் கொடுத்து நல்ல ரிசல்ட்டுங்கண்ணா. எல்லா சைடும் கொடுத்து நல்ல ரிசல்ட். கோயம்புத்தூர் சைடு மில்லு ஏகப்பட்ட மில்லு இருக்குங்கண்ணா. ஸோ தாராளமாக மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் பயப்படவே தேவையில்லைங்கண்ணா. சார் ஆமணக்கு பொறுத்த வரைக்கும் எத்தனை நாள் பயிர் சார் இது? ஆனால் அந்த ஆமணக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம விதை ஊன்னண்ணிலிருந்து 60 நாளில் பூ வந்துடும். இந்த மாதிரி பூ வந்துருங்கண்ணா. சென்டர் பூ வந்துடும். இந்த மாதிரி பூ வந்துருங்கண்ணா. 60 நாளில் வந்துடும். அடுத்தது 110 நாளில் அது அறுவடை பண்ணலாங்கண்ணா. 110வது நாள் இந்த கொலையை வந்து அறுவடை பண்ணலாம். இன்றைக்கி இருந்தால் ஒரு 75 நாள் 80 நாள் தான் இருக்குங்கண்ணா. 110வது நாள் அறுவடை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 2 அறுவடை நடந்துகிட்டே இருக்குங்கண்ணா. இப்போ இது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி கொலை இருக்கு இல்லைங்கண்ணா. இதெல்லாம் இன்னும் ஒரு 30 நாளில் உங்களுக்கு இந்த மாதிரி காயாயிரும். ஸோ மாதம் இந்த 2 அறுவடை பண்ணிகிட்டே இருக்கலாங்கண்ணா. எந்த அளவுக்கு நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறோமோ 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் கூட நல்லா ஸ்பேஸ் விட்டு, இதெல்லாம் நல்ல ஸ்பேஸ் இருக்குங்கண்ணா. இந்த சைடு நல்லா ஸ்பேஸ் ஒரு 8 அடி விட்டு போட்டோம்னா கேரண்டியாக 1 வருஷம் 1.5 வருஷம் கூட மெயின்டைன் பண்ணலாங்கண்ணா. நீங்கள் 6 மாதம் வச்சுருந்தீங்கன்னா 1000 கிலோ கேரண்டியாக எடுக்க முடியும். 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1500 கிலோக்கு மேலே எடுக்கலாங்கண்ணா. 1 வருஷத்துக்கு மேலே ரீச் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து 2000 கிலோக்கு தாண்டிடுங்கண்ணா. ஏன்னா இன்றைக்கி இந்த மார்க்கெட் ரேட்டு 70 ரூபா 50 பைசாங்கண்ணா. சர்வசாதாரணமாக 2000 கிலோ அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 140க்கு மேலே தாங்கண்ணா. ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் இது செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு ஒரு 25,000 ஏன்னா 2 டன் எடுக்கிறப்ப உங்களுக்கு 30,000 செலவாயிரு. ஏன்னா காய் ஒடிக்கிற செலவு இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஏன்னா ஹைட்டு போக கொஞ்சம் கூலி அதிகமாகும். அது இல்லைன்னா சொல்லிங்கண்ணா, அது ஆக தான் செய்யும். இப்போ இங்கே ஹைட்டு கம்மியாக இருக்குது, கட் பண்ணிடலாம். இங்கே போகிறப்ப ஒடிக்கிறதுக்கு லேட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு 30,000 ரூபாய்க்கு மேலே கூலி ஆகுனா கேரண்டியாக ஒரு 1 லட்ச ரூபா மீதி பண்ணலாங்கண்ணா. பர்ஃபெக்டாக பண்ணணுங்கண்ணா. நம்ம எல்லோரும் பர்ஃபெக்டாக பண்ணிடுவாங்கன்னா அது நம்ம கேரண்டியாக சொல்ல முடியாதுண்ணா. பட் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணால் ஷூராக சொல்கிறாங்கன்னா 1 லட்ச ரூபா மீதி ஆகுங்கண்ணா கேரண்டி. ஏன்னா இன்றைக்கி ரேட் இருக்குது 71 வரைக்கும் குறையாதுங்கண்ணா. நீங்கள் எந்த மார்க்கெட்டிங் அனலைசிஸ்னா எடுத்து பாருங்கண்ணா.
10 ரூபா விற்கும், 50 ரூபாய்க்கு, 80 ரூபாய் விற்கிங்கண்ணா. ஆனால் கொட்டை முத்து மட்டும் எடுத்து பாருங்கள், கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குதுண்ணா. 30 ரூபாயில் நான் 35 ரூபாயிலேருந்து போட்டுட்டு இருக்கிறேன்னா, இன்றைக்கி 70 ரூபா 50 பைசாண்ணா. 35, 40, 50, 60, 70 போயிட்டே இருக்கும். இந்த வருஷம் நாளைக்கு அடுத்த வருஷம் அப்படியே டோட்டலாக மார்க்கெட்டிங்கே நின்று போச்சு அப்படின்னா கூட இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 ரூபா குறைங்கண்ணா. 68 ரூபா 67 ரூபா அப்படி நிற்கிங்கண்ணா. அடுத்த வருஷம் மீண்டும் பார்த்திங்கன்னா 80 ரூபா தாண்டி வேணும். ஏன்னா இந்தியாவை நம்பி தான் உலக நாடுகளே இருக்குது. மார்க்கெட்டிங் குறையத்துக்கு 100% வாய்ப்பே கிடையாதுண்ணா. ஸோ கேரண்டி என்னால் சொல்ல முடியுங்கன்னா 2 டன் எடுக்கலாம். அதே மாதிரி மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. இந்த முத்தை ஸ்டோரேஜ் பண்ணலாங்கன்னா 10 வருஷத்துக்கு வச்சுருந்தா கூட ஒன்றும் ஆகுதுண்ணா. அதோட வெயிட்டு கூடுமா தவிர குறையாது. ஏன்னா வச்சிருக்க அதோட ஈரப்பதம் உள்ளே கூடுங்கண்ணா. ஸோ அதுவும் என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும். எந்த வகையிலையும் இதில் அழிவே கிடையாதுங்க. ஸோ அந்த மரத்தை என்ன பண்ணலான்னா அப்படியே கடைசியாக ஃபைனலாக ரொட்டேட் அடித்து போட்டால் அது மண்ணுக்கு பயங்கரமான உரங்கண்ணா. ஸோ உங்களுக்கு எல்லா பொருளுமே இதில் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூபிளான பொருளுங்கண்ணா. ஸோ அந்த முத்து உடச்சதுக்கப்புறம் அந்த பொட்டு இருக்குது பாருங்க, அது உங்களுக்கு வேல்யூபிளான பொருள். அது நம்ம கொடி வகை செடியை போடுறப்ப காட்டில் இறச்சி விட்டிங்கன்னா அதோட ஒரு மெடிசன் எதுவுமே கிடையாதுண்ணா. இன்றைக்கி இதிலிருந்து பார்த்திங்கன்னா இது ஆமணுக்கு புண்ணாக்குங்கண்ணா. இன்றைக்கி எல்லா செடிக்கும் ஆமணுக்கு புண்ணாக்கு போடுறாங்கண்ணா. வேப்பங்கொட்டை புண்ணாக்கு எப்படி போடுறோமோ வேப்ப புண்ணாக்கு அந்த மாதிரி ஆமணுக்கு புண்ணாக்கு எல்லோரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ ஒரு மகத்துவமான ஒரு மருத்துவத்தன்மை இருக்குதுங்கண்ணா. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து இதை பயிர் பண்ணலாங்கண்ணா. மேலும் ஏதாச்சும் தகவலுக்கு என்ன என்னோடய நம்பருக்கு தகவல் கொடுங்க. நன்றி, வணக்கம். ஓகே சார். அப்போ இது விவசாயிகளுக்கு ஏற்ற பயிர்? ஆமாண்ணா, கண்டிப்பாங்கண்ணா. குறைஞ்ச தண்ணீர் இருக்குது, என்னால் வேறு விவசாயம் பண்ண முடியல, வேறு எந்த விவசாயம் பண்ண முடியல, அனிமல்ஸ் இந்த மாதிரி இந்த காட்டு பன்றி மான் இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இதை போட்டு ஜாலியாக வீட்டில் இருக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. கேர்லெஸ்ஸாக விட்டிங்கன்னா கூட ஒரு 800-900 கிலோ வந்துருங்கண்ணா. அது எந்த மாற்றமும் இல்லைங்கண்ணா.